ப்ரெக்னென்ட் ஆனாலே நம்ம பாடியில் மிச்ச ஆர்கன்ஸ் மாறுறது மட்டும் கிடையாதுங்க. முக்கியமாக ஸ்கின்னு நிறைய மாறும். ஆக்னி வரும், பிக்மெண்டேஷன் வரும், ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும், எக்ஸசிவ் ஃபேஷியல் ஹேர் க்ரோத் வரும். இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோவில் இதெல்லாம் பற்றி தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஹாய், ஐம் டாக்டர் மோனிஷா அரவிந்த், டெர்மட்டாலஜிஸ்ட். உங்களுக்கு ப்ரெக்னென்சி அப்போது வரக்கூடிய பாதி எல்லா ஸ்கின் சேஞ்சஸ்க்கும் காரணமே அந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் தாங்க. ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகிறதுனால நல்ல முடி வளரும், ஆனால் அது அப்படியே குழந்தை பிறந்தோன்னே பொசுக்குன்னு போயிடும். ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் ட்ராப் ஆகிடும். ஸோ பேசிக்லி இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகிறதுனாலையும் ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாகிறதுனாலையும் நம்மளுக்கு பாடியில் நிறைய சேஞ்சஸ் வருங்க. மெயினாக ஆயிலினஸ் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ சில பேருக்கு ஸ்கின் ரொம்ப ஆயிலி ஆகும், சில பேருக்கு ரொம்ப ட்ரை ஆகும். மோஸ்ட்லி 80% ஆயிலியாக தான் ஆகும். ஸோ ஆயிலி அதிகமாகிறதுனால ஆக்னி வர்றது, பொறி பொறியாக வர்றது, டேண்ட்ரஃப் வர்றது, இந்த மாதிரி சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது பிக்மெண்டேஷன். ஏன்னா நம்மளோட இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனும் கொஞ்சம் ஸ்பைக் ஆகும். இன்சுலின் அதிகமாக ஆகிறதுனால நம்மளுக்கு பிக்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஒரு ஹார்மோன் இருக்குது. இந்த ஹார்மோன் போய் நம்ம மெலனோசைட்டை ஸ்டிமுலேட் பண்ணி பிக்மெண்ட்டை நிறைய கொடுக்கும். முக்கியமாக எங்கே பிக்மெண்ட் ஆகும்னா ரொம்ப ரேராக தான் ஃபுல் பாடி, ஃபேஸு, நெக் எல்லாமே ஆகுது. பட் மோஸ்ட்லி நெக்கில், ஃபோல்ஸில், அண்டர் ஆர்ம்ஸில், இன்பிட்வீன் த தைஸில், இந்த ஏரியாலலாம் இன்னும் ஜாஸ்தி பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிக்கும். கண்ணை சுற்றி கருவளையம். இதுக்கு காரணம் நாட் ஜஸ்ட் த ஹார்மோன்ஸ், இட்ஸ் ஆல்சோ த ஸ்லீப். ஒழுங்காக தூங்காமல் இருக்கிறதுனால, நைட்டில் அகேன் ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால தூக்கம் வராது. அந்த தூக்கம் இல்லாததுனால, இல்லைன்னா நிறைய வாமிட் பண்ணுறீங்க, அதனால அயன் டெஃபிஷியன்சி அதிகமாகிடுச்சு, இல்லைன்னா டீஹைட்ரேட் ஆகிட்டிங்கன்னா பிக்மெண்டேஷன் அரௌண்ட் த ஐ அதிகமாகும், லிப் பிக்மெண்டேஷன் அதிகமாகும், லிப் ட்ரை ஆகும். ஸோ உங்களுக்கு நிறைய வாமிட்டிங் சென்சேஷன் இதெல்லாம் இருக்குது. நிறைய எல்லாம் வாமிட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹைட்ரேட் பண்ணுங்க. நிறைய தண்ணி குடிங்க, இளநீ எடுங்க, மோர் எடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பை சிப், ஸோ தட் இட் இஸ் அண்டர் அ குட் கண்ட்ரோல். அதே மாதிரி லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கீ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு யூஸ் அ லிப் பாம். லிப்ஸ் இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகும். உங்களுக்கு அயன் லெவல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அயன் மாத்திரை, கால்சியம் மாத்திரை கரெக்டாக எடுங்க. ஸோ தட் உங்களோட பிக்மெண்டேஷனும் ஓரளவுக்கு, அதாவது கண்ணை சுற்றி இருக்கிற பிக்மெண்டேஷன், லிப் பிக்மெண்டேஷன் வில் பி அண்டர் அ குட் கண்ட்ரோல். ப்ரெக்னென்சின்னு வந்தாலே ஃபஸ்ட்டு எல்லாரும் கவலைப்படக்கூடிய ஒரே விஷயம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். இதுக்கு அந்த ஆயில், இந்த ஆயில், அந்த க்ரீம், இந்த க்ரீம்னு எல்லா க்ரீமும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. கரெக்டாக ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நீங்கள் என்னதான் கரெக்டாக பர்ஃபெக்டாக க்ரீம் போட்டாலும் வராது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. அதுக்குமே ஒரு ஜெனட்டிக் ட்ரேட் இருக்குதான். உங்கள் ஸ்கின் எக்ஸசிவாக ஸ்ட்ரெச் ஆகுறதுனால, சில பேருக்கு ஹார்மோன்ஸ் நிறைய ஒர்க் ஆகுறதுனால, எஸ்பெஷலி போஸ்ட் ஐவிஎஃப்ஆ இருக்கட்டும், ஆர் இஃப் யூ ஹவ் டேக்கன் எனி ஹார்மோன் சப்ளிமெண்ட்ஸ் பிஃபோர் ப்ரெக்னன்சி ஆர் டியூரிங் ப்ரெக்னன்சி, எக்ஸ்ட்ரா ப்ரொஜெஸ்ட்ரான் ஏதாவது எடுத்தீங்கன்னா, தென் த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இஸ் பிரிட்டி ஹை. ஸோ இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமானா டு சம் எக்ஸ்டென்ட். ஏன்னா பேசிக்காக ஸ்கின் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெச் ஆகிறதுனால உள்ளே இருக்கிற கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் பிரேக் டவுன் ஆகி அந்த மார்க்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ ஓரளவுக்கு இதை ப்ரூவனாக கொஞ்சம் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா, கொலாஜன் இருக்கிற ஸ்ட்ரெச் மார்க் creams, hyaluronic acid இருக்கிற stretch mark creams can help to some extent. Oiling not wrong, பண்ணலாம், பட் ஆனால் அது ப்ரிவென்ட் பண்ணுமான்னு கேட்டால் not to a great extent, like how collagen or hyaluronic acid does. So basically இந்த மாதிரி ingredients இருக்கிற stretch mark creams நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க to keep it under control. Stretch mark cream from the 3rd month நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். Right before உங்கள் ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை ப்ரெப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க to keep it under a good control. Melasma, அதாவது மங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது ப்ரெக்னென்சிலையும் பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் டெலிவரி இது போயிடும். ஆனால் சில பேருக்கு இட் கேன் ரிமைன். அப்படி இருந்துச்சுன்னா அப்போ யூ கேன் டெஃபினெட்லி கெட் இட் ட்ரீட்டட். மெலாஸ்மாவை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால், முன்னாடியிலேருந்தே நீங்கள் பிஃபோர் ப்ரெக்னென்சிலேருந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ் டு சம் எக்ஸ்டென்ட், பட் மேஜர் எக்ஸ்டென்ட் நம்ம கையில் இது இல்லைதாங்க. யூ கேன் அஃப்கோர்ஸ் யூஸ் வைட்டமின் சி இல்லை நியாசினமைடு இருக்கிற சீரம்ஸ் டு கீப் இட் அண்டர் கண்ட்ரோல், ரொம்ப ஃப்ளாரப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஆக்னி அடுத்த ஒரு காமனான ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இன் ப்ரெக்னென்சி. என்னன்னா பாதி நேரம் இந்த ஆக்னிக்கு கரெக்டான ஒரு ஃபுல் ட்ரீட்மெண்ட், ஃபுல் ஃப்ளெஜ் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது until or unless it is very severe and bothering you. ரொம்ப இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா தான் அதுக்கு நம்ம மாத்திரை மருந்து கொடுக்குறதுலாம். இல்லைனா டாபிக்கல் க்ரீம்ஸ்லேயே we try to maintain, like ப்ராப்பராக ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, யூசிங் அ மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் will kind of maintain this. உங்களுக்கு டியூரிங் ப்ரெக்னென்சி இந்த சேஞ்சஸை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னா எக்ஸசிவ் வெயிட் கெயின் ஆகாமல் இருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெயிட் இஸ் ஓகே, ரொம்ப எக்ஸசிவாக ஆகாமல் இருக்கிற போது இட் வில் பி ஃபைன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக பார்த்து சாப்பிடுங்க. வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க, ஸ்வீட்ஸ் நிறைய எடுக்காதீங்க, சுகர் நிறைய எடுக்காதீங்க. ஆர்டிஃபிஷியல் ஃபுட் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸை கட் டவுன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை வில் பி அண்டர் கண்ட்ரோல் தாங்க. இது இல்லாமல் சில பேருக்கு டுவர்ட்ஸ் அ 3rd trimester பயங்கரமாக அரிக்க ஆரம்பிக்கும், அங்கங்கே ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும்.
இதில் ஒன்று, இந்த இச்சிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா நம்ம உங்களோட யூரிக் ஆசிட் டெஸ்ட் பண்ணணும், உங்களோட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இஃப் இட் இஸ் ஆல் அண்டர் கண்ட்ரோல், நத்திங் டு வரி. இதை நம்ம சிம்டமேட்டிக்காக ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ கீப் த இச்சிங் அண்டர் கண்ட்ரோல். அண்ட் யூஸ்வலி இந்த இச்சிங் 3rd trimester ஆரம்பித்து உங்களுக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கான்ஸ்டன்ட்டாக இருந்து தான் இருக்கும். சிம்டமேட்டிக்காக மட்டும் தான் அதை ட்ரீட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் குழந்தை பிறந்த உடனே இட் வில் கெட் பெட்டர். இன்னொரு கண்டிஷன் இருக்குது, பப் அப்படின்ட்டு. இதில் அங்கங்கே ரெட் ரேஷஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனாலுமே எஸ், we can symptomatically treat it and keep it under control until delivery. இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் யூஸ்வலி இது எல்லாமே 3rd trimesterலேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இன்னும் ஒரு ரேரான ஒரு ஸ்கின் கண்டிஷன், ஆனால் இதையும் நாங்கள் பார்த்துருக்கோம், பயோஜெனிக் கிரானிலோமா. திடீர்னு ஒரு வார்ட் மாதிரி குட்டி ஆரம்பிக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா பெருசாக வளர ஆரம்பிச்சிடும். அது ரெட் கலராக இருக்கும், தொட்டா ரத்தம் வரும். இது எங்கே வேணால் பாடியில் வரலாம் குட்டியா. ஸோ இது வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா we have to remove it. ரிமூவ் பண்ணால் அது போயிடும். அது எதுவும் பயப்படுறதுக்கான விஷயமே கிடையாது. இதுவுமே டியூரிங் ப்ரெக்னென்சி எக்ஸசிவ் பிளட் ஃப்ளோனால வாஸ்குலேச்சர் அதிகமாகிறதுனால வரலாம். அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் எக்ஸிமா இருக்குது, லைக்கன் பிளேனஸ் இருக்குது, சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னா டியூரிங் ப்ரெக்னென்சி இதெல்லாமே ஃப்ளேர் அப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கீப்பிங் இட் அண்டர் கண்ட்ரோல், ப்ராப்பர் டயட் மெயின்டெனன்ஸ், அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட, உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட பேசி என்ன சேஃபாக உங்களால் யூஸ் பண்ண முடியுங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஓகே, இப்போ நான் என்னென்ன பண்ணலாம் ஸ்கின்ல ப்ரெக்னென்சி அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இட்ஸ் அ செப்பரேட் டாபிக் டு டாக். நான் அதை அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லை பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஷேரையும் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கின் அண்ட் ஹேரை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.